அகமதாபாத்தில் நேற்று பகல் 1:39 மணிக்கு ஏர் இண்டியா விமானம் மேலெழும்பிய சில நொடிகளில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 241 பேர் உயிரிழந்துள்ளனர். மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல் கட்டிடம், குடியிருப்பு பகுதிகளின் மீது விமானம் விழுந்து வெடித்து சிதறியதில் மேலும் 24 பேர் உயிரிழந்தனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரங்கள். அகமதாபாத் விமானம் நேற்று விபத்துக்குள்ளாகியிருந்த அந்த இடத்தினுடைய காணொலி வெளியாகி இருக்கின்றது. விமானம் மேல் எழும்பும் பொழுது என்ஜினில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுதுகள் காரணமாக அந்த விபத்து ஏற்பட்டிருந்த நிலையில் விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்தினுடைய அந்த புதிய காணொலியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நேற்று முதலே பார்த்தோம். அந்த விமானத்தினுடைய பல்வேறு பாகங்கள், குறிப்பாக அந்த வால்பகுதி என்று சொல்லப்படக்கூடிய விமானத்தினுடைய பின்பக்க பகுதிகள் எல்லாம் மாணவர் விடுதியின் மீது விழுந்திருந்தது. அதன் காரணமாக விடுதியில் உணவு கூடத்தில் அமர்ந்து உணவருந்திக் கொண்டிருந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் உயிரிழந்திருந்தார்கள். மொத்தமாக 265 பேர் உயிரிழப்பை சந்தித்திருந்தார்கள். அந்த விமான விபத்தின் காரணமாக 241 பேர் அந்த விமானத்திலே பயணம் செய்தவர்கள். மேலும் அந்த மாணவர்களுடைய உயிரிழப்பு என்று ஏறக்குறைய அந்த உயிரிழப்புகள் பதிவாகியிருந்த நிலையில் தான் விமானம் முழுவதுமாக விழுந்து கிடந்த இடப்பகுதியை நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு பிரம்மாண்டமாக அந்த விமானம், ராட்சத விமானம் என்று சொல்லக்கூடிய வகையிலே ஏர் இந்தியாவிற்கு சொந்தமான மிகப்பெரிய விமானம், கிட்டத்தட்ட 1,25,000 லிட்டர் அளவிற்கு எரிபொருள் நிரப்பப்பட்டு மேல் எழும்பிய சில நிமிடங்களுக்குள்ளாக இந்த விபத்து ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக விமானத்தில் பயணம் செய்திருந்த 242 பேரில் ஒருவரை தவிர்த்து மற்ற அனைவரும் உயிரிழந்து விட்டார்கள். மேலும் அந்த விமானம் விழுந்த பகுதியிலும் ஏராளமான சிதைவுகள் ஏற்பட்டதை பார்க்க முடிந்தது. தீப்பற்றி எரிந்தது கட்டடங்கள் எல்லாம் அந்த விமானம் கீழே விழுந்த பிறகு. அது மட்டுமல்லாமல் அந்த எரிபொருள் முழுவதுமாக இருந்ததால் பெரும் அளவில் தீ விபத்து ஏற்பட்டு அதன் காரணமாக கரும்புகையும் மேலே எழும்பி இருந்தது. எனவே அந்த ஒரு பெரும் விபத்து ஏற்பட்டிருந்த சூழ்நிலையில் அந்த இடம் இப்போது எப்படி இருக்கின்றது என்ற காணொலிகள் எல்லாம் வெளியாக தொடங்கி இருக்கின்றன. விமானம் விழுந்து நொறுங்கிய பகுதி என்பதை கிட்டத்தட்ட பல மீட்டர் தூரத்திற்கு அதை நீண்டு கிடக்கின்றது. கட்டடங்கள் சிதைந்திருக்கின்றன. அந்த இடத்திலே பல்வேறு இடங்களிலே கட்டடங்கள் உடைபட்டும் கிடக்கின்றன. மேலும் சிதைந்த விமானத்தினுடைய பாகங்கள் ஆங்காங்கு சிதறி கிடக்கின்றன. நாம் பார்க்கக்கூடிய இந்த காணொலி விமானத்தினுடைய முன்பக்கம் இருக்கக்கூடிய பாகங்கள் எவ்வாறு உடைந்து சிதறி கிடக்கின்றன என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். விமானம் அந்த விபத்தை சந்தித்திருந்த இடத்தினுடைய முழுமையான காணொலிகள் கிடைத்திருக்கின்றன. அதில் காயம்பட்டவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு, அதாவது அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சைகள் இப்போது வரை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. ஒட்டுமொத்தமாக இந்த விமான விபத்திலே ஏராளமானோர் உயிரிழந்திருந்த நிலையில் விமானத்தில் பயணம் செய்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்த விமானம் விழுந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டுமான பகுதியில் இருந்த மாணவர்களும் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதனுடைய காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. விமானம் விழுந்து கிடந்த இடத்தினுடைய முழுமையான காட்சிகளை நாம் பார்க்க முடிகின்றது.